சுந்தரவனம் அப்படின்ற காட்டில் சோனா என்கிற பறவை வசிச்சுட்டு வந்தது. அந்த பறவை காட்டில் விவசாயம் செஞ்சுட்டு வந்தது. காய்கறி விவசாயம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தது. கேரட், காலிஃப்ளவர் அப்படின்னு எல்லா காய்கறிகளும் விவசாயம் செஞ்சுட்டு வந்தது. அம்மா, காய்கறி தோட்டத்துக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனாவோட மகள் ஷாஷாவும் சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு தன் காய்கறி தோட்டத்துக்கு புறப்பட்டது சோனா. தன் காய்கறி தோட்டத்திற்கு சென்று காய்கறி எல்லாம் எப்படி விளைந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அங்க வந்து மழைமேகம், குருவி, நீ கடினமாக விவசாயம் செய்வதை பார்த்தேன். இன்னும் சில தினங்களில் அதிகமான மழை நம் காட்டில் வரப்போகிறது. அதனால் காய்கறியை முன்கூட்டியே நீ அறுவடை செய்துவிடு. இல்லை என்றால் உன் காய்கறி எல்லாம் மழை நீரில் வீணாக போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை மேகமும் சொல்லிட்டு இருந்து, மழை மேகமே, உங்களால பேச முடியுமா? நான் காய்கறி எல்லாம் விரைவிலேயே அறுவடை பண்ணிடுறேன். என் காய்கறி எல்லாம் இன்னும் 2 வாரங்கள் கழித்தால் தான் இன்னும் முற்றிய பருவத்திற்கு வரும். அதற்குள்ளே அறுவடை செய்ய வேண்டுமா என்று சோனா குரு சொல்லி கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் இந்த ஜாக்காகவும் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்தது. உருளைக்கிழங்கு செடிக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டு இருந்தது இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும். இன்னும் சில தினங்களில் மழை வரப்போகிறது என்று தெரியாமல் ஜாக்காகவும் ஜில்காகவும் தன் எதிரியான சோனாவை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும். இந்த சோனா குருவி நம்மளை விட அதிகமாக சம்பாதித்து விடக்கூடாது என்று இந்த ஜாக்காகத்துக்கும் ஜில்காகத்துக்கும் எப்பொழுதும் பொறாமையாகவே இருக்கும். எப்பொழுதும் இந்த சோனா குருவி என்ன செய்கிறது அப்படின்று ஒளிந்து கவனித்து கொண்டிருக்கும் இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும். ஜில், அந்த சோனா இன்னும் வீடு திரும்பவில்லையே. அதன் தோட்டத்தில் காய்கறி எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருந்தது. இன்னும் 2 வாரம் இருக்கிறது அறுவடைக்கு. அதற்குள்ள அந்த குருவி அறுவடை செய்து கொண்டிருந்தது. இந்த குருவி என்னதான் திட்டம் வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை அப்படின்ட்டு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த குருவி எல்லா காய்கறியும் அறுவடை செய்து தன் வீட்டிற்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் பேசிட்டு இருந்த அதே சமயத்தில் காட்டில் பெரிய மழையும் வந்தது. மிக கடுமையான மழையும் வந்தது. இந்த மழை 2-3 நாட்களுக்கு விடாமல் பெய்து கொண்டிருந்தது. அதனால் காட்டில் வெள்ளமும் வந்தது. இதை தெரியாமல் இந்த ஜாக்காகவும் இந்த ஜில்காகவும் தங்கள் உருளைக்கிழங்கை அறுவடை செய்யாமலே இருந்தனர். அதனால் உருளைக்கிழங்கை எல்லாம் அதன் தோட்டத்தில் வீணாக போயிடுச்சு. பெரிய வெள்ளமும் வந்தது காட்டில். அதனால் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் 2-3 நாட்கள் தண்ணீரிலேயே இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் 2 நாட்கள் தண்ணீரிலே இருந்தவுடன் உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகிற நிலைமைக்கு வந்துச்சு. இதை தெரிஞ்சவுடன் இந்த காகங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. தெரியுமா ஜாக்காகுமே, நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகி போயிடுச்சு. அந்த குருவிக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு நம்ம காட்டில் பெரிய மழை வரப்போகிறது. அதனால தான் அந்த குருவி எல்லா காய்கறியும் அறுவடை செஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணுறது ஜாக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சோனா குருவியோட வீட்டில் நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குருவி எப்போ வெளியே கிளம்பும், அதோட காய்கறி எல்லாம் திருடி எடுத்துட்டு போய் சந்தையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த சோனா குருவியோ வெளியே கிளம்பிச்சு. உடனே இந்த 2 காகங்களும் அதன் வீட்டுக்குள் சென்று அதன் அது குருவி வைத்திருந்த காய்கறி எல்லாம் திருப்பிக்கினாங்க. குருவி அறுவடை செய்து காய்கறி எல்லாம் வீட்டில் வைத்திருந்தது. சந்தையில் விற்று இந்த காய்கறி நல்ல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவி நிறைய காய்கறிகளை தன் வீட்டில் வைத்திருந்தது. அதை இந்த 2 காகங்களும் எப்படியோ கண்டுபிடித்து எடுத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர். ஒரு மாட்டு வண்டியில் இந்த காய்கறி எல்லாம் வைத்து கொண்டு இந்த 2 காகங்களும் சந்தையை நோக்கி சென்றனர். இந்த 2 காகங்களும் காய்கறி மூட்டைகளை மாட்டு வண்டியில் வைத்துக்கொண்டு சென்றனர். இங்க பாருங்க ஜாக்,
அதிகமான லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் பேசிக்கிட்டே போனாங்க மாட்டு வண்டியில. அதை எப்படியோ கவனித்த மழை மேகம் அந்த காகங்களை நோக்கி காற்றை வீசியது. இந்த காகங்களோ பறந்து சென்றனர். பறந்து ஒரு மரத்தின் கிளையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பலத்த காற்றும் வீசியது. இந்த திருட்டு காகங்கள் சோனாக்குருவிடம் இருந்து காய்களை திருடி கொண்டு செல்கின்றனர் அப்படின்னு இந்த மழை மேகம் சொல்லி கொண்டு இருந்தது. இந்த காகங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காற்றும் வீசியது. இந்த இரண்டு காகங்களும் ஒரு காட்டின் பகுதியில் போய் விழுந்து விட்டனர். அப்பொழுது அங்கு வந்த பறவைகள் எல்லாம் இந்த காகங்களை தாக்க தொடங்கினர். ஏய் காகங்களே, நீங்கள் தான் எங்கள் சோனா குருவியின் காய்கறியை திருடி செல்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, திருட்டு காகங்களே, சோம்பேறி காகங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் எல்லாம் சண்டை போட்டு கொண்டனர். ஐயோ பறவைகளே, எங்களை விட்டு விடுங்கள், வலி தாங்க முடியவில்லை, ரொம்ப அதிகமாக வலிக்கிறது அப்படின்னு இந்த காகங்கள் இந்த காட்டை விட்டு பறந்து பக்கத்து காட்டுக்கு சென்றனர். இனிமேல் திருடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகங்கள் பக்கத்து காட்டுக்கு சென்றனர்.